வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, வியாபார வசிய தாயத்து. நிறையா மக்கள் நம்ம கடைக்கு வரணும், நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணம் நல்லா புழங்கணும், எல்லாருமே இதெல்லாம் விரும்புவாங்க. அதுக்கு ஒரு தாயத்து மூலியமாக ஒரு குறிப்பிட்ட தேவதையை மட்டும் வசம் பண்ணி அதுக்குண்டான பீஜ மந்திரங்களை கொடுத்து மக்களை எப்படி ஈர்க்கக்கூடிய முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சர்வஜன மக்கள் வசியமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமியோட அருளால் பணம் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு 2 மூலிகை வேர் மட்டும்தான் தேவைப்படும். இந்த பிரயோகத்தை நீங்கள் ஒரு திருப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி பலவிதமாக இருக்கும். சரிங்களா? எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும். இதை முன்னாடி சூதாட்டத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த தாயத்து முறையை. ஏன்னா சுவடிகளில் அப்படி தான் இருக்குது. ஆனால் வியாபாரத்துக்கும் நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? மொத்தம் இந்த தாயத்தில் ஒரு 3 வேர் நம்ம சேர்க்கணும். சரிங்களா? அது சேர்த்தோம்னா சூதாட்டம் மட்டும் சிறப்பாக விளையாடும். ஆனால் நம்ம இப்போ 2 வேர் தான் சேர்க்க போகிறோம் அந்த தாயத்தில். என்ன அப்படின்னா, வெள்ளரிக்கன் வேர், கருங்காலி வேர். சரிங்களா? இந்த 2 மூலிகையுமே காப்பு கட்டி சாபனை பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு வெள்ளி தாயத்து அப்படி இல்லைன்னா தங்க தாயத்து. சரிங்களா? இதை பௌர்ணமி நாளைக்கு உரு கொடுங்க. 10,008 உரு. சரிங்களா? இதை நீங்கள் 10,008 உரு கொடுக்கும்போதே ஒரு நாளைக்கு 1008 உரு கொடுங்க. சரிங்களா? 10 நாளில் நீங்கள் முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 2 நாளில் கொடுக்கனாலும் கொடுங்க. சரிங்களா? சில பேருக்கு அந்த உடம்பு வளையாது, அதிக நேரம் மந்திர உரு கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் கொடுக்க ஒரு 2 நாள்னு சொல்லி பாருங்களேன். இந்த இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். சரிங்களா? ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும். சரிங்களா? முகம் நல்ல தேஜஸ் வரும். ஆணாக இருக்க பட்சத்தில் இந்த தாயத்தை வலது மணிக்கட்டில் கட்டுங்க. பெண்ணாக இருக்க பட்சத்தில் இடது மணிக்கட்டில் கட்டுங்க. இந்த மாதிரி இந்த தாயத்துக்கு 10,008 உரு கொடுத்துட்டு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த ஒரு பீஜ மந்திரம், சரிங்களா, அது ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு சுற்றி அந்த ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எந்த துஷ்ட சக்தியும் அண்டாதுப்பா. காலடி எடுத்து வச்சாவே அங்கெல்லாம் எந்த ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் எதுவும் இருக்காது. இதை நீங்கள் சோதித்து பாருங்கள். இதை சோதித்து பார்த்துட்டே நம்மக்கிட்ட தகவல் சொல்லுங்கள். ஏன்னா அற்புதமான ஒரு முறை இந்த இது. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, விநாயகரையும் காளியும் வச்சு பண்ணக்கூடிய முறை. சரிங்களா? இதை நீங்கள் ஒரு திருப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்லாம் இதே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அசைவம் சாப்பிட்லாம். சரிங்களா? என்னன்னா குடும்பத்தில் இருக்கும்போது மட்டும் இதை கழட்டி வச்சுக்கோங்க. 2வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கையில் கட்டிகிட்டு இருக்கும்போது கத்திரிக்கோல்ல வெட்டினாப்புல அதே டப்புன்னு அருந்து கீழே விழுந்துடும். நல்லா கையில் நல்லா கட்டியிருப்பீங்க, கத்திரிக்கோல்ல வெட்டின மாதிரி டக்குன்னு அருந்து கீழே விழுந்துடும். அப்படி என்னைக்காச்சும் அருந்து விழுந்துச்சுன்னா தலையை சுற்றிட்டு தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்து கட்டாதீங்க. மிகப்பெரிய தரித்திரத்தில் முடிஞ்சிடும். சரிங்களா? கையில் இருக்கிற வரைக்கும் கட்டிக்கோங்க. அதான் அருந்து கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி எடுத்து கையில் கட்டாதீங்க. அப்படியே நேருக்கு நேராக எதிர்மறையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்று நினச்சி கட்டியிருப்பீங்க, அது அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். சரிங்களா? அது ரொம்ப பவராக வேலை செய்யும்ப்பா இந்த முறை. நீங்கள் தாராளமாக பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.